ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். இப்ப பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் வெற்றி அப்படிங்கிற விமர்சனத்தை ரொம்ப தீவிரமா முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் காங்கிரஸ் தேஜஸ்வியினுடைய அலைன்ஸ் சரியாக அமையல, அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க, சிராக் பஸ்வானை சேர்த்துட்டாங்கிற அந்த மாதிரி பகுப்பாய்வு வருது. நீங்கள் இதை பொதுவாக எப்படி பார்க்குறீங்க? இந்த ரிசல்ட்டு, இதுக்கான காரணங்களை நீங்கள் எதை பார்க்குறீங்க? வெறுமனே தேர்தல் ஆணையம் மட்டும் பார்க்க முடியுமா, இல்லை வேறு ஃபேக்டர்ஸும் இருக்கா? இல்லை, எல்லாத்தையும் சேர்த்தான் பார்க்கணும். அதாவது ஒவ்வொன்றா போவோம். பிஜேபி கிட்ட இருந்த ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க தங்களுடைய கூட்டணி கட்டுமானத்தை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிட்டாங்க. சிராக் பஸ்வானுக்கும் நிதிஷுக்கும் ஆகாது, மாஞ்சிக்கும் நிதிஷுக்கும் ஆகாது, குஷ்வாகாக்கும் நிதிஷுக்கும் ஆகாது. ஆனால் அவங்க ஒருத்தர் 5.5% இருக்குது, இன்னொருத்தர் 1.5% இருக்குது, இன்னொருத்தர் 0.5% இருக்குது ஓட் பேங்க்கு. அப்போ எல்லாம் சேர்ந்தால் நமக்கு 7% வருது. அதை எதுக்கு விட்டு கொடுக்கணும்? 7.5%. அதனால விட்டு கொடுக்காம இவங்களையும் நல்ல ஹாப்பி மூடில் வச்சு, நிதிஷ்குமாருக்கும் ஹாப்பி மூடில் வச்சு, இது வெளியிலிருந்து ஓட்டு பிரியாமல் அவங்க எல்லா ஓட்டையும் உள்ளே சேர்த்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அதே இது இங்கே பாருங்கள், ஜர்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட ஜர்க்கண்ட் ஸ்டேட்டில் கோயலிஷன் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஜர்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை இங்கே கோயலிஷன்லேயே சேர்க்கலை. அதே மாதிரி ஓவைஎஸ்ஐ சேர்க்கலை. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுடைய தவறுகள் இந்த காங்கிரஸ் ஃபீல்டு லெவலில் கொஞ்சம் சட்டாம்புள்ளத்தனம், எஜமான மனோபாவம் இதெல்லாம் இருக்குங்கிறது நிஜம்தான். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்ன பண்ணார்? அவங்க சமாஜ்வாதி பார்ட்டி என்ன கேட்டாங்க? 20 சீட் கேட்டாங்க. நெகோஷியேட் பண்ணால் 10 சீட்டு சரி சொல்லியிருப்பாங்க, 8 சீட்டுக்கு சரி சொல்லியிருப்பாங்க. அதை விட்டு அவங்களை சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னதில் யாருக்கு பலன் கிடைச்சது? காங்கிரஸ் தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இழந்தாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதே மாதிரி இங்கே எந்த அளவுக்கு இவங்க கட்டுமானத்தை சரியாக வச்சுருந்தாங்களோ, இறுக்கமாக பிஜேபி வச்சுருந்தாங்களோ, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் இந்த இந்தியா கூட்டணியுடைய கட்டுமானம் இருந்தது. அதையும் தவிர பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு பீகாரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா மாதிரி ஒரு சில ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுமம் தன் சொந்த நலத்தை பற்றி கவலைப்படாமல் தன் குழுமத்தின் நலனை காப்பாற்றுவது பிஜேபி என்கிற நோக்கத்தோடு உயிரை கொடுத்து வேலை பார்க்குற ஒரு கூட்டம் அங்கே இருக்காங்க. இளைஞர் கூட்டம் RSS அஃபிலியேட்ஸு இவங்க எல்லாருடைய இதுவும் இவங்களுக்கு இருக்குது. அந்த வாலண்டியர் ஸ்ட்ரென்த்து காங்கிரஸுக்கு அந்த வாலண்டியர் ஸ்ட்ரென்த் முழுக்க காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு கிடையாது. அது ஒரு கிராஸ் ரூட் பார்ட்டி கிடையாது. எக்ஸப்ட் பஞ்சாபில் இல்லை, ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த 3ஐயும் தவிர எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் வேறு எந்த இடத்துலையுமே கிராஸ் ரூட் லெவல் ஸ்ட்ரென்த்து கிடையாது காங்கிரஸுக்கு. சரி, இங்கே திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி, டிஎம்சி பெங்காலில் இருக்கிற மாதிரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவில் இருக்க மாதிரி, இவங்களுடைய தொண்டர் படைக்கு விடை கொடுக்குற அளவுக்கான பலம் உள்ளவங்க மற்ற எந்த இடத்துல இல்லை. இது பீகாரில் இன்னொரு பலவீனமாக இவங்களுக்கு இருந்தது. தேஜஸ்வி சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணது ரொம்ப லேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அது சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். அது கூட அசோக் கெலாட் வந்தாரு, ராகுல் காந்தி வரலங்கிறது, ராகுல் காந்தி வரல, அப்படி அது ஒரு கிரிட்டிசம் வந்துச்சு. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி பேசுவாங்கிறது தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான குறைகள்லாம் இருந்தது. ஆனால் இவங்களுக்கு 20 வருஷ பவரில் நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் இந்த 2 கூட்டணிகளும் இந்த அளவில் பிஜேபியுடைய கட்டுமானம் பிரமாதமாக இருந்துச்சு. இந்தியா கூட்டணி கட்டுமானம் அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் பிஜேபி மேலே ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இவர் மேலே ரொம்ப சீரியஸாக இருந்தது, நம்ம நிதிஷ்குமார் மேலே. இதெல்லாம் பேசி பார்க்கும்போது தேர்தல் இந்த அளவில் மட்டும் நடந்திருந்தால் இந்த 2 கூட்டணியில் ஏதாவது ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணியோட அந்த 122 மிஞ்சி 5 அல்லது 10 சீட் வாங்கியிருக்கும். அந்த மெஜாரிட்டி தான் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லாமல் அபரிதமான, ஆச்சரியப்படத்தக்க, வியந்து நோக்குகின்ற இப்படிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியை பிஜேபி கூட்டணி பெற்றதற்கு முழுக்க காரணம் நம்முடைய தேர்தல் ஆணையம் தான். அதுதான் காரணம். அதனால எல்லா ஃபேக்டருமே சேர்ந்தா இருந்தது. தேர்தல் ஆணையத்து மேலே என்ன பெரிய குறை? அவங்க நிறைய இந்த SIR ஆரம்பிச்சதுலேருந்து, ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டோம் முதல்ல தகராறு பண்ணதுலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ராகுல் காந்தி சொன்ன பல குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க பதிலே சொல்லலை. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல பத்தாது. அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, ஒரு இதிலிருந்து டெலிஃபோன்லேருந்து மொபைல் நம்பர், இந்த அம்மாவுடைய மொபைல் நம்பர், ஆனால் இந்த அம்மா ஒரு கால் கொடுக்கல, யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இருந்து கால் கொடுத்து நேம்ஸ் டெலீட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு.
உடனே முதல்ல வந்து இல்லை அப்படி ஆன்லைனில் கேட்டாலும் நாங்கள் நேம்ஸை டெலீட் பண்ண மாட்டோம்னு சொன்னவங்க, இல்லை அப்படி பண்ணதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, நாங்கள் தானே போலீஸில் வந்து எஃப்ஐஆர் கொடுத்தோம் கர்நாடகாவில் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கர்நாடகா போலீஸ்னு சொல்லி அவன் நீங்கள் தான் எஃப்ஐஆர் கொடுத்தீங்க, அடுத்து நாங்கள் என்ன சொன்னோம், அந்த டிபி டீட்டெயில்ஸை கொஞ்சம் அனுப்புங்க, யார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி இவங்களுடைய அலைபேசி எண்ணை எடுத்து பண்ணாரோ அவருடைய டிபி டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட கொடுங்கன்னு உங்கள்கிட்ட இத்தனை தரம் கேட்டோம், நீங்கள் ஏன் பதில் சொல்லணும்னு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட அதுக்கு வந்து பதில் கிடையாது. அதை விட ரொம்ப மோசமானது, தெலுங்கானால கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு. ஆனால் அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்டது, தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அப்போ இவங்க கேஷ் டிஸ்பர்ஸ் பண்ண போகும்போது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு, இல்லை இப்போ நீங்கள் கேஷ் டிஸ்பர்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் கொள்கை முடிவு முன்னாடி எடுத்துக்கலாம், ஆனால் இந்த கேஷ் டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து எலக்ட்ரல் ப்ராஸ்பெக்ட்ஸில் வந்து இம்பாக்ட் ஆகும், அதனால நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு தரம் இல்லை 2 தரம் சொன்னாங்க தெலுங்கானால. இந்த 10,000 மட்டும் எப்படி அலோவ் பண்ணாங்க? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக கிடையாது, அவங்ககிட்ட நியூட்ரலிட்டி கிடையாது, அதில் சந்தேகமே இல்லை. அந்த நான் நியூட்ரலிட்டி வந்து இவங்களுக்கு வந்து பிஜேபி கூட்டணிக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவிருச்சு. ஏன்னா இவங்க நம்முடைய தேர்தலில் ஓட்டர்ஸ் வந்து நாளைக்கு வர்ற பலாக்காயை விட இன்னைக்கு வர்ற கலாக்காய் மேலே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க. இன்னைக்கு 30,000 ரூபா தர்றாங்க, இவர் வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து 50,000 தரேன்னு சொல்றாரு, கொடுக்குறேன்னு சொல்றாரு, கொடுத்தா தான் வரணும், வந்து கொடுக்கணும், இவ்வளவு இருக்கு, ஆனால் இவர் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே இவங்க அப்படின்னு நினைப்பு தான் இருக்கும். அப்புறம் நம்முடைய வாக்காளர்கள் வந்து ஏதோ ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணும், தேர்தல் ஆணையம் சரியா நடக்கணும்லாம் கவலைப்படுற வாக்காளர்கள்லாம் கிடையாது, எப்பயுமே கிடையாது. அவங்களுக்கு டைரக்டா ஹிட் வருதா, நல்ல விதத்திலையோ கெட்ட விதத்திலையோ ஹிட் வருதா, அந்த ஹிட்டை தான் பார்ப்பாங்க, அதன்படி தான் ஓட்டு போடுவாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 1977 எலெக்ஷன் தான், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். அதில் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, மிஸ்ஸஸ் காந்தி தோற்கடிக்கப்பட்ட உடனே பத்திரிகைகளில் என்ன எழுதுனாங்க, இந்தியாவின் ஜனநாயகத்தை இந்தியாவின் சாதாரண படிப்பறிவில்லாத ஏழை குடிமகன் வாக்களிக்கும் உரிமை பெற்ற வாக்காளர் காப்பாற்றி விட்டார்கள், இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்தது, என்டையர் நார்த் ஓட்டட் எகென்ஸ்ட் மிஸ்ஸஸ் காந்தி, என்டையர் சவுத் ஓட்டட் இன் ஃபேவர் ஆஃப் மிஸ்ஸஸ் காந்தி. ஆமா, எம்ஜிஆர் கூட அலைன்ஸ் வச்சிருந்தாரு, எம்ஜிஆர் கூட தமிழ்நாட்டில் கூட தானுங்க, அதான் தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த அலையன்ஸ், எம்ஜிஆர் ஒரு காரணமா நீங்க சொல்லலாம். ஆனா கர்நாடகாவில் வந்து எந்த அலையன்ஸ், தேவராஜர்ஸ் மட்டும் தானே இருந்தாரு, அவர் தானே ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்போ வரிசையா நீங்க சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா, சவுத்தில் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை நல்ல விதத்தில் வந்து அமல்படுத்துனாங்க, அது உண்மை. அதாவது ட்ரெயின்லாம் சரியான நேரத்துக்கு ஓடிச்சு, காலேஜில் ஸ்ட்ரைக் எல்லாம் கிடையாது, காய்கறி விலையெல்லாம் குறைஞ்சது, விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் கொண்டு வந்தாங்க, அதனால பல விவசாயிகள் அதனால பலன் பெற்றார்கள், எங்கள் குடும்பத்திலேயே அதனால பலன் பெற்றவங்களே எனக்கு தெரியும். அப்போ இது மாதிரிப்பட்ட நல்ல காரியங்கள் நடந்தபோது அப்போ எமர்ஜென்சினா நல்லது, நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நினைச்சாங்களே ஒழிய, இந்த எமர்ஜென்சினால இதை நீடிக்க விட்டால் என்ன நடக்கும், ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருமே, இப்படியெல்லாம் அவங்க யோசிக்கல. எல்லாம் வந்து மிஸ்ஸஸ் காந்தி ஓட்டு போட்டாங்க. நார்த்தில் பரம்பரையாக காங்கிரஸின் ஆதரவாளர்களாக இருந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் நம்ம மேல்தான் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்த உடனே, அதுக்கப்புறம் சேரிகளை தூய்மைப்படுத்துகிறோம்னு சொல்லி டிமாலிஷன் வந்து ட்ருக்மான் கேட்லேருந்து ஆரம்பித்து டிமாலிஷன் எல்லாமே வந்து நமக்கு எதிராக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால அந்த குடும்பம் அப்படியே காங்கிரஸ்க்கு எதிராக போயிடுச்சு. ஏழை எளியவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஹரியானாவில் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது, ஒரு போலீஸ் வந்து அத்துமீறல் பண்ணுறாங்க அதுன்னு சொல்லி அது எல்லாம் மிஸ்ஸஸ் காந்திக்கு எதிராக திரும்பிச்சு. இதனால தான் நேரடியாக பாதிக்கப்படுகிறோம், நல்ல விதத்தில் பாதிக்கப்பட்டால் ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்போம், மோசமான விதத்தில் வாக்களிக்கப்பட்டால் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களி, இதுதான் இந்தியன் ஓட்டருடைய டெண்டன்சி. இது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், உண்மை இதுதான். அதனால தான் இந்த தரம் 30,000 ரூபாய் கிடைச்ச உடனே 30,000 ரூபாய் கிடைச்ச டக்குன்னு கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து பெண்கள் ஓடி போய் ஓட்டு போட்டாங்க. இதுதான் நடந்தது. இன்னும் சில உதாரணம் சொல்றேன். யூபியில் இந்த கேஸ் சிலிண்டர் வந்து மதம் அது எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் நேர்மையா கொடுத்தாங்க. அதோட இம்பாக்ட் என்ன, அடுத்து வந்த தேர்தலில் வந்து புருஷன் பேச்சை மீறி பெண்கள் வந்து இந்த பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன இவங்க முஸ்லீம் பெண்கள் நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அடுத்து வந்து ஆளுக்கு 5 கிலோ தானியம் கொடுத்தது வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க. ஆனால் சிஏஏ வந்ததுக்கப்புறம் இவங்க பார்த்தாங்க, இல்லை இதெல்லாம் கொடுக்குறாங்க, ஏதோ 5 கிலோ இதை கொடுத்துட்டு கடைசியில் நம்மளை வந்து இந்த நாட்டிலேயே சொந்தக்காரங்க கிடையாது சொல்லிடுவாங்க போலயே அப்படின்னு அச்சம் வந்தபோது நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்னாச்சு யூபியில் நம்ம பார்த்தோம். அப்போ திரும்ப நான் சொல்கிறது, வாக்காளர்கள் வந்து தங்களுக்கு நேரடியாக வருகின்ற நல்லது அல்லது கெட்டதுடைய அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்க. அப்படி போடும்போது இந்த 10,000 ரூபா ரொம்ப பெரிய அளவில் உதவுச்சு. இவ்வளோ பெரிய மார்ஜின்
இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு இந்த 10,000 ரூபா தான் ஒரு முக்கியமான காரணி. அதை தவிர மற்ற எலெக்ஷன் கமிஷனுடைய குளறுபடிகள். ஆக எலெக்ஷன் கமிஷன்ட்டு நியூட்ரலிட்டி கிடையாது, கொஞ்சம் கூட ம். கிடையாது. ஒரு பிரதம மந்திரி வந்து சொல்றாரு, பீகார்காரனை வந்து பீகாரியை வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து இது பண்றானுங்க, கொடுமைப்படுத்துறானுங்க அப்படின்னு ஆதாரம் எதுவுமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இப்போ 1 or 2 விஷயஸை ஏதாவது ரிமார்க் பாஸ் பண்ணிருக்கலாம் டிஎம்கே சேர்ந்தவங்க. ஆனால் டிஎம்கே தலைமை அதை சகிச்சுக்கிட்டு இருந்ததா? அதை உடனடியாக கண்டிச்சது இல்லை. அதே தவிர எந்த பீகாரிக்கு இங்கே இடைஞ்சல் இருந்தது? ஒரு ஃபேக் வீடியோ ஒன்று சர்க்குலேட் பண்ணாங்க. கடைசியில் ஃபேக் வீடியோன்னு சொல்லி ப்ரூவ் ஆச்சு. தமிழ்நாடுடைய உண்மை அறியும் குழு வந்து ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. இது மாதிரி எல்லாம் பொய் புரட்டு எல்லாம் சர்வசாதாரணம். இதில் என்ன சொன்னார்? ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய இது ட்ரெஷரி செஸ்ட் இருக்கே, அதனுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாம், இன்டைரக்ட் என்ன தமிழ்நாட்டில் களவாண்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னார். எவ்வளோ பெரிய பொய்! அடுத்து வந்து என்ன சொன்னார்? பாண்டியன் ஒரு தமிழ் ஒரியா அல்லாத ஒருவர் இங்கே முதலமைச்சர் ஆவதா? யார் அவர் முதலமைச்சர் ஆகுதுன்னு சொன்னது? இவரா அஷ்யூம் பண்ணிட்டாரு, இவரா பேசினாரு. அப்போ நீ இதுல வந்து நான் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்ன சொன்னாரு பிரதம மந்திரி? உங்ககிட்ட 2 மாடு இருந்துச்சுன்னா அதுல 1 மாட்டை தூக்கி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சட்டவிரோதமா குடியேறிக்கானே அவனுக்கு கொடுத்துருவான் இந்த காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொன்னார். அப்போ மததுவேஷம் ஏற்படுத்தப்பட்டது, இனதுவேஷம் ஏற்படுத்தப்பட்டது. நான் தேர்தல் ஆணையராக இருந்தால் பிரதம மந்திரிக்கு ஆணை பிறப்பித்திருப்பேன், உங்களுக்கு வாய்ப்பு விட்டு போடப்படுகிறது ஐயா, தேர்தல் முடியும் வரை நீங்கள் பிரச்சாரம் செய்ய. அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அது அவங்க பயன்படுத்த. ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி இவ்வளவு கீழ்த்தரமான பிரச்சாரம் பண்ணாரு. அதனால வந்து அரசியல் தரம் ரொம்ப தாழ்ந்திருக்குங்கிற சந்தேகமே இல்லை. அப்படி தாழ்ந்திருக்கும் பொழுது இந்த அரசியலை மறுபடியும் மேலுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை உள்ளவர்கள் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் தூண்கள் என்று கருதப்படுகின்ற தேர்தல் ஆணையம், குடியரசின் தூண்கள் என்று கருதப்படுகின்ற தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் அங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து உளுத்து போன கோட்டையாகிவிடும் நம்முடைய குடியரசு. அந்த பயம்தான் உண்மையான பெரிய பயமாக இன்னைக்கு இருக்கிறது. உண்மையிலே எல்லாருமே ஜனநாயக சக்தி எல்லாருமே அச்சப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு சக்தி ஸ்பாய்லரா இருப்பாருன்னு பீகார்ல சொன்னவங்க சில பேர் இருக்காங்க. சிராக் பஸ்வான், பிரசாந்த் கிஷோர், ஓவைசி. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாருனாங்க. ஆனா அவர் யாருக்கு ஸ்பாய்லர்னு சரியா தெரியல. இது தேஜஸ்வி கூட்டணிக்கா பிஜேபி கூட்டணிக்கா அவர் ஸ்பாய்லர் இருப்பாருன்னு சொன்னாங்க. பட் அவர் பூஜ்ஜியம் வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய ஃபேக்டரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஓவைசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாம 5 சீட்டு வாங்கியிருக்காரு. அகில இந்திய தேசிய கட்சியே வெறும் 6 சீட்டு தான் வாங்கியிருக்கு. இது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஓவைசிங்கிறவர் வந்து ஒரு ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு வட்டார கட்சியாகவும் ஒரு ஒரு மதத்தை பிரதிநிதிப்படுத்தும் கட்சியா மட்டும்தான் பார்த்தது. ஆனா காங்கிரஸுங்கிறது அவ்வளவு பெரிய கட்சி. கூட்டணி வச்சு கம்யூனிஸ்டுகளுடன் தேஜஸ்வியுடன் கூட்டணி வைத்து 6 சீட்டும் அவர் தனிச்சு நின்று 5 சீட்டும் வாங்குறத எப்படி புரிந்துக்கிறது? இதெல்லாம் தேர்தல் மேஜிக்கா? அதாவது சமூக நீதின்னு சொல்லி வரும் பொழுது தேஜஸ்விக்கு இருந்த ஆதரவு அவருடைய ஓட் பேங்க் அப்படி இன்டாக்டா இருக்கு. 23% இந்த தேர்தல் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் வந்து சமூக நீதியை உண்மையாகவே நம்புகிற கட்சின்னு சொல்லி மக்கள் வடநாட்டில் நம்புறதில்லை. வடநாட்டில் இருந்து எங்கேயும் நம்புறதில்லை. ராகுல் காந்தியும் கார்கியும் சொல்றது கரெக்ட். அவங்க 2 பேரும் உண்மையாகவே பேசுறாங்க. ஆனா அடுத்த மட்ட தலைவர்கள் அப்படி இருக்காங்களா? இப்ப கமல்நாத் வந்து என்ன பண்ணாரு மத்திய பிரதேசத்துல? அவர் வந்து என்ன இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியை பத்தி சொன்னதை ஆதரிச்சாரா? அவர் அங்க வந்து பசு பூஜை தான் நடத்தினார். எங்க அரசாங்கத்திலே பசு பூஜை நடத்தப்படுங்க, நான் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவங்க யாருமே இப்போ நீங்க இதுல இருந்து பாருங்க, 1947 இருந்து பாருங்க, நேஷனல் லெவல்ல பிரதமர் வந்து நேரு வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர். அடுத்து அவருடைய மகள் இந்திரா காந்தி பல ஆண்டு காலம் லெஃப்ட் ஆஃப் சென்டர் இருந்தாங்க. கரிபி ஹட்டாவ்னு சொன்னது, பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்ண பல ஆண்டு காலம் லெஃப்ட் ஆஃப் சென்டர் இருந்தாங்க. தன்னுடைய ஆட்சியின் இறுதி காலத்தில் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க, பிரைவேட்டைசேஷன் ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்நேரமும் ஏழைகளை காவு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லலை. இப்படிப்பட்ட பிரதம மந்திரிகளின் கீழ் மாநிலத்தில் இவங்களுடைய கரிஸ்மானால பல மாநிலங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுக்கிட்டு வந்தது. அந்த மாநிலங்களில் இருந்தவங்களில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஆஃப் சென்டராக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாட்டில் காமராஜ் இருந்தார், கேரளாவில் ஏகே ஆண்டனி இருந்தார், கர்நாடகாவில் தேவராஜ் அரசு இருந்தார். வேற யாரும் சொல்லுவீங்க? வேற யார் சொல்ல முடியும்? இப்போ கமலபதி திரிபாதி யூபி சீஃப் மினிஸ்டர் இருந்தார், மரியாதைக்குரிய மனிதர். யூபி சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் அப்படி பிஜேபி சீஃப் மினிஸ்டர் உட்கார வைங்க, எந்த விதமான குணாதிசய வேறுபாடும் கிடையாது. அப்போ அவங்க எல்லாருமே வந்து அவருடைய லெஃப்ட் ஆஃப் சென்டர் பாலிசியை முழுக்க நம்பினவங்களோ பிராக்டிஸ் பண்ணவங்களோ கிடையாது. ஆனால் அவரால் தான் ஓட்டு வருது, அதனால அவங்க வந்து அவரை ஏற்றுக்கிட்டாங்க.
நேரு தெரியாம இல்லை, நேருவுக்கு இது தெரியும். இவங்கள வச்சு தான் நான் வந்து குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் என்னுடைய பாலிசியை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் வழி பண்ணிடுறேன். விச் இஸ் வாட் ஹி டிட். இதுதான் காங்கிரஸுடைய பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸுடைய பிரச்சனை, அவங்களுடைய தலைவர்கள், இரண்டாம் மட்ட தலைவர்கள் வந்து இந்த ஹிந்துத்துவ வந்து விலகினவங்க கிடையாது. காங்கிரஸ் இன்னைக்கு செய்ய வேண்டியது கடினமான காரியம் என்னன்னா, படித்த இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க, எஸ்சியில், எஸ்டியில், ஓபிசியில். ஏன் அது இல்லாம ஓப்பன் கேண்டிடேட் விபி சிங் வந்து எஸ்சியா, எஸ்சியா, ஓபிசியா, அவருக்கு வந்து கமிட்மெண்ட் இல்லை, நேஷனல் கமிட்மெண்ட் இல்லையா? அவர் ஆக்சுவலி மன்னர் ஃபேமிலி நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏதோ ஆமா ஆமா, அவங்க ராஜா ஃபேமிலி, ராஜபுத், ராஜ்புட் அண்ட் ராஜா ஃபேமிலி அவங்க. இப்ப அப்படிப்பட்ட இளைஞர்களை வந்து இன்னைக்கு ஊக்குவிச்சு அடுத்த தலைமுறைக்கு வந்து தலைவர்களாக கொண்டு வரணும். இல்லைன்னா காங்கிரஸுக்கு ஃபியூச்சர் கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி ஒருத்தர் மட்டும் கரடியாக கத்தி எந்த பிரயோஜனம் இல்லை. இப்ப இவங்க ஜெயிச்சுட்டாங்க, பாஜக நிதிஷ் ஒற்றுமையா நகர்ந்துருமா? மகாராஷ்டிரால ஷிண்டே தேவேந்திர பட்னாவிஸ் இருந்த மாதிரியான ஒரு சூழல் வருமா? ஏன்னா 2 பேருமே ஈக்குவலான சீட் வாங்கியிருக்காங்க. ஆனால் பாஜக கூடுதல் சீட்டும் வாங்கியிருக்கு. நிதிஷ்க்கு கொடுத்தாலும் பாஜக முழுமையாக ஆளை விட்டுருமா? ஏன்னா பாஜகவுடைய பேட்டர்னே இந்த கூட்டணியாச்சுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்து சிஎம் பதவியே கொடுத்தாலும் டெப்டி சிஎம்ங்கிற பேர்ல பிஜேபி உட்காந்துக்கிட்டு ஸ்க்ரூ பண்றது தான் அதோடைய பேட்டர்னே. அப்புறம் அந்த கட்சியை டோட்டலா காலி பண்றது, அப்புறம் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ எம்பிக்களை தன்வயப்படுத்துறதுங்கிறது நிதிஷுக்கே ஏற்கனவே மாஞ்சியை வச்சு அவங்க துரோகம் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு. சிராக் பஸ்வானை வச்சு காலி பண்ணதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப அந்த இது எப்படி டிராவல் ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்வி. ஏன்னா நிதிஷ்குமார் பேரை கூட இப்ப வரையும் அவங்கள எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்ல கூட இல்லை, இவர் தான் சிஎம் கேண்டிடேட். இப்ப இந்த நிலையில் நிதிஷ் தான் சிஎம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கூட பிஜேபி தேவேந்திர பட்னாவிஸ் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தேவேந்திர பட்னாவிஸ்னா ஷிண்டேவை வச்சுக்கிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் தான் மகாராஷ்டிராவில் ஆட்சி செஞ்சார். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல நிதிஷை வந்து ஃபுல் அட்டானமி ஒரு அதிகாரத்தோட இவங்க ஆள விட்டுருவாங்களா, இல்ல பிஜேபிக்கு இவரு விட்டு தந்துருவாரா? இல்ல அவங்க ஃபுல் அட்டானமியோட ஆள விட மாட்டாங்க. ஆள போறது பிஜேபி தான். பீகார் ஆள போறது பிஜேபி தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இவர் வந்து உட்கார வைக்கலாம், முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு தாங்கள் நினைத்ததை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அப்படி செஞ்சுக்கிட்டு இவர் முதலமைச்சராக உட்கார வச்சாங்கன்னா உள்ளுக்குள்ள கூடி ஜேடியூவில் வந்து ஒரு ஸ்பிரிட் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இவர் அல்லாத மற்ற கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 122 சீட் இருக்கு. ஆனால் அது பத்தாது. 123 மெஜாரிட்டி. அந்த 123 சீட் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஆயிரம் ஆயிரம். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை கொண்டு வந்தார்கள் என்றால் இவரை வச்சுக்கிட்டே இவருடைய பார்ட்டியில் ஒரு ஸ்பிளிட் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த ஸ்பிளிட் பண்ண பார்ட்டி வந்து அப்படி இவங்களோட பிஜேபியை சப்போர்ட் பண்ணோம், நாங்கள் நிதிஷ்குமாரை சப்போர்ட் பண்ண மாட்டோம்பாங்க. உடனே அவங்க வந்து கூட்டணியுடைய ஆட்சி தான் தொடரணும் என்ற ஒரே காரணத்திற்காக நிதிஷ் அவர்களே உங்களுடைய கட்சியிலேருந்து வந்தாங்களே அவங்களையும் எங்களோட சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீன் தான் பெரும்பாலும் நடக்கும். இவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால், ஆனால் இப்பயே ஏற்றுக்கொள்ளாமலும் பேச முடியும். இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பேசி பார்த்துருக்காங்க. பட் லெட் அஸ் சீ எத்தனை நாள். ஏன்னா இது பாஜகவுடைய பேட்டர்னாவே இருக்கு. இப்ப நம்ம வந்து ஊகத்தின் அடிப்படையில் பேசல, மகாராஷ்டிரால நடந்தது பார்த்தோம், ஏற்கனவே நிதிஷ்க்கு மாஞ்சியை வச்சு என்ன நடந்ததுங்கிறத பார்த்தோம். ஸோ இதை ஏன் ஜார்க்கண்ட்ல கூட சித்தப்பாவை வச்சு பையனுக்கு, பையனை வச்சு அப்பாவுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பிஜேபியால நடக்குது. அதனால கூட்டணி கட்சி அவ்வளோ சீக்கிரம் வளர விட்டுருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எல்லாருமே கேட்குறாங்க. இனி சிராக் பஸ்வானை கொஞ்சம் வளர்த்து விடுவாங்களோ, ஒரு தலித் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அப்பீஸ்மெண்ட் பண்ணி அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கோ? இருக்கலாம். ஆனால் இவங்க வளர்த்து விடாமலே வளரக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குங்கிறதும் உண்மை. அதனால அப்படிப்பட்ட ஆளுங்களை இவங்க வந்து தவிர்த்து விட மாட்டாங்க. இவன் எப்படியாவது வளர்ந்துருவான்னா அவன் கூட நின்று நாங்க சொல்லித்தான்ப்பா வளர்ந்தான், எங்களால தான்ப்பா வளர்ந்தான்னு சொல்லிக்கலாம், அப்படி காலி பண்ணிடுவாங்க. ஸோ நிதிஷுக்கு நீங்க சொல்றது, நிதிஷ் வெற்றி பெற்றது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறது மட்டும் இல்லாம இனி அடுத்து நிதிஷ் எப்படி, அவருக்கு எத்தனை ரெட்டை தலைவலி இருக்கா, 3 தலைவலி இருக்கா, அடுத்து எப்படி பிஜேபி செய்யுங்கிற அந்த கான்செப்டையும் ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளரா அந்த புள்ளியை நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.